ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த பைபிள் ஸ்டடியானது புதுசாக பைபிளை வாசிக்கிறவங்களுக்கும் இல்லை வாசித்து விட்டு அதோடைய விளக்கங்களை இன்னும் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களுக்கும் இது பிரோஜனமாக இருக்கும். பரிசுத்த வேதாகமத்தை குறித்து நாம் தியானிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்களும் தியானியுங்கள். மற்ற யாராவது விரும்பினால் வீடியோவை நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வேளை நான் கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்த வேதாகமத்தை குறித்து நாம் அறிவது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் நாம் கவனித்திருக்க வேண்டும். இந்த வேதாகமத்தை குறித்து நாம் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் இதோடைய ஆசிரியர் நம்மளுக்கு போதிக்க வேண்டும். இந்த வேதத்தில் உள்ள ஆசிரியர் யார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரே இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஆசிரியராக இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பதனுடைய முக்கிய நோக்கம் நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும், அவரை விசுவசிக்கணும், நாம் நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்கணும் என்று சொல்லிதான் வேதம் அழகாய் நம்மளுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் வேதத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது நாம் முந்தி அறிய வேண்டியது என்னவென்று சொன்னால், நீங்க 2 பேதுரு 1வது அதிகாரம் 20-21 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டும். இந்த வேதத்தை வாசிக்கிற பொழுது நாம் முந்தி அறிய வேண்டியது என்ன? பரிசுத்த வேதாகமம் மனுஷனுடைய சித்தத்தினால் வந்தது அல்ல. இது எதனால உண்டாயிருச்சு? அடுத்து 21வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு பேசினார்கள். தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்களாம். எனவே நாம் வேதத்தை பார்க்கிற பொழுது இது பவுல் எழுதினது, இது மோசே எழுதினது, இது எஸ்ரா எழுதினது, இது நெகேமியா எழுதினது, இது லூக்கா எழுதினது அப்படி என்று சொல்லி இது யோவான் எழுதினது என்று சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது? மனுஷர்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆனா இது முதலாவது நீங்க முந்தி அறிய வேண்டியது பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியங்களை சம்பவங்களை எனக்கு எழுதி வைத்திருக்கிறார். இந்த சம்பவத்தின் வாயிலாக ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவராக இந்த பரிசுத்த வேதாகமம் எழுதி முந்தி நம்மிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவன் மனுஷர்களுக்கு ஏற்றார் போல அவங்களுக்கு புரியும் வண்ணமாக தேவன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். தூதர்கள் வாயிலாக தேவன் பேசுகிறதை பார்க்கிறோம். அடுத்து தரிசனங்கள் வாயிலாக தேவன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். கனவுகளின் வாயிலாக தேவன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். உயிரினங்கள் மூலியமாக தேவன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி தேவன் எப்படியாவது தமது பிள்ளைகளாகிய உங்கள்கிட்ட என்ற அவர் பேச விரும்புகிறதை இந்த பரிசுத்த வேதாகமம் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். ஏன்னா நம்முடைய தேவன் உயிருள்ள தேவன். அவர்தான் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிற தேவன். அப்ப அவர் நம்மோடு பேச விரும்புகிறார்னா அவர் எந்த வாயிலாலும் உங்களோடு பேசுகிறார்னா பரிசுத்த வேதாகமத்தின் மூலமா இந்த கடைசி நாட்களில் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார். அவர்தான் வார்த்தையாகிய கடவுள், வார்த்தையாகிய தேவன், இயேசு வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம இருதயத்தில் அவர் வைக்கணும் தான் விரும்புகிறார். எனவே இந்த நாட்களில் பரிசுத்த வேதாகம வடிவில் அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எனவே அவரை பற்றி நாம் இன்னும் அறிய இன்னும் கிட்டி சேர வேண்டுமா? அதனால் சங்கீதம் 1வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். வேதத்தை நம்ம என்ன செய்யணுமா? இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப அவரோடு இருக்கிற பொழுது அவர் யாரையுமே தனியமையாய் விடுகிறது அல்ல. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ நான் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடியினாலே அவர் என்னை தனியே விட்டு விடவில்லை. எனவே நீங்க எப்பொழுதுமே அவரோடு இணைந்து இருங்க. நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் முதலாவது வேதத்தை வாசிப்பார்கள், இந்த வேதத்தில் உள்ள வசனங்களை கை கொள்ளுவார்கள். அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தேவன் நம்மோடு வாசமாய் இருக்கிறார்.
அப்படி என்று சொல்லி அந்த வசனத்தில் தெளிவாக நம்மளுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எனவே வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அதை நாம் முந்தி அறிய வேண்டும். நாம் பைபிள் படிக்கிற பொழுது எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவரே எனக்கு கற்றுக் கொடுங்க. இந்த வாயிலாக, இந்த சம்பவத்தின் வாயிலாக நம்ம பார்க்கிறதே இந்த தொகுப்பானது ஒவ்வொரு சம்பவங்களாய் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்திலிருந்து தேவன் எனக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன, இந்த சம்பவத்தின் அடிப்படையில் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகிற கிரியை என்ன, இதைத்தான் நம்ம இந்த பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய பரிசுத்த வேதாகமம் மொத்தம் 66 புக்குகளை கொண்டுள்ளதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் 39, புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் 27 என்று சொல்லி மொத்தம் 66 புக்குகள் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் புக் 5 புக்குகளையும் மோசே வனாந்தரத்தில் எழுதினார். இப்போ பார்த்தீங்கன்னா தேவன் மனுஷனை படைத்தது மோசேக்கு எப்படி தெரியும்? அப்போ இந்த மோசேக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த நாட்களில் ஆதியில் நடந்ததை எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்தி எழுதினார். அதனால தான் பார்க்கிறோம், ஆதியாகமம் 1-2 வசனத்தில் பார்க்கிறோம், இதோ ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப ஆதியில ஆவியானவர் இருந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் தான் மோசேக்கு தம்முடைய ஒவ்வொரு திட்டங்களையும் வெளிப்படுத்தி அந்த 5 புக்குகளையும் மோசே வனாந்தரத்தில் எழுதினதாக நம்ம பார்க்கிறோம். தாவீது அழகாக சொல்லுகிறாரு, 2 சாமுவேல் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 2வது வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது. பரிசுத்த மனுஷர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் பேசி எழுதின புத்தகம் தான் அந்த பரிசுத்த வேதாகமம். காவல் முற்றத்தில் எரேமியா எழுதினார், அரண்மனையிலிருந்து தானியேல் எழுதினார், சிறையிலிருந்து பவுல் எழுதினார், பயணத்தின் பொழுது லூக்கா எழுதினார், பத்மு என்னும் தீவிலே இருக்கிற பொழுது யோவானால் வெளிப்படுத்தின சுவிசேஷம் யோவான் எழுதினார். இப்படி ஒவ்வொரு காலத்தில் வெவ்வேறு மனுஷர்கள் மூலியம் 40 மனுஷர்கள் மூலியமாய் பரிசுத்த ஆவியானவர் இவைகளை எழுதினார். இந்த புக்கில் பார்க்குற பொழுது நல்லா மீன் பிடிக்கிற ஒரு பேதுரு, அவரை கொண்டு எழுதியிருக்கிறாரு. சாலமோன் நல்ல அரண்மனையில் வாழ்ந்தார், அவரை கொண்டு எழுதியிருக்கிறாரு. மோசே எகிப்தில் கற்றவர், யோசுவா இராணுவ தளபதி, சாலமோன் அரசன், நெகேமியா பானபாத்திரக்காரன், ஆமோஸ் மேய்ப்பன், தானியேல் தேசாதிபதி, பேதுரு மீன் பிடித்தவர், மத்தேயு ஆயக்காரர், லூக்கா மருத்துவர், யோவான் கல்லாதவர், பவுல் பரிசேயர். இப்படி அநேகரை கொண்டு இந்த பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இத்தனை பேர் எழுதினாலும் இதற்கு ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒருவர் தான், அவர் பரிசுத்த ஆவியானவர். நியாயப்பிரமாண புத்தகங்கள் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், மோசையினால் எழுதப்பட்டது. இந்த நியாயப்பிரமாண புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாகமத்தை குறிக்கிறது. மோசையினால் எழுதப்பட்டது 5 ஆகமங்கள், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த 5 புத்தகங்களும் மோசையினால் எழுதப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா சரித்திர ஆகமம், சரித்திர புத்தகங்களை கொண்ட புக்காக இருக்கிறது 2வது. இந்த சரித்திர புக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 12 புக்குகளை கொண்டது இந்த சரித்திர புத்தகம். யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் வரைக்கும் பார்க்குறோம். யோசுவா முதல் எஸ்தர் வரை 12 புத்தகங்களை கொண்டது தான் சரித்திர புத்தகங்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து சங்கீதங்கள் புத்தகம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. 5 புக்குகள் சங்கீத புக்குகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. யோபு முதல் உன்னத பாட்டு வரை, யோபு,
சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இவைகள் 5ம் சங்கீத புத்தகங்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு புக்கில் பெரிய தீர்க்கதரிசிகள் என்று சொல்லியும் சிறிய தீர்க்கதரிசிகள் என்று சொல்லியும் புத்தகங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. பெரிய தீர்க்கதரிசிகள் ஏசியா முதல் தானியேல் வரை 5 புத்தகங்களை கொண்டது. ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், இந்த 5ம் பெரிய தீர்க்க தரிசன புத்தகங்களை என்று அழைக்கப்படுகிறது. மற்றும் சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் ஓசியா 12 புத்தகங்களை கொண்டுள்ளது. ஓசியா முதல் மல்கியா வரைக்கும் 12 புத்தகங்கள் சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா, இப்படி 39 புக்குகளையும் பழைய ஏற்பாட்டில் நாம் எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் முதலாவது 4 சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. சுவிசேஷ புத்தகம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4ம் சுவிசேஷ புத்தகங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. சரித்திர புத்தகம் என்று சொன்னால் அப்போஸ்தலர் நடவடிக்கை சரித்திர புக் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்கும் ரோமர் முதல் எபிரேயர் வரைக்கும் 14 நிருபங்களை பவுலால் எழுதப்பட்டது. இது பவுலின் நிருபம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அடுத்து 7 பொதுவான நிருபங்களை கொண்டுள்ளது இந்த பரிசுத்த வேதாகமம். அவைகள் யாவனன்னா யாக்கோபு முதல் யூதா வரையும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் தீர்க்க தரிசன புத்தகம் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 27 புக்குகள் கொண்ட இந்த பரிசுத்த வேதாகமம். மொத்தம் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் 66 புக்குகள் இருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டில் ஒரு தனி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவான நிருபம் இந்த 7 நிருபங்கள் நான் சொல்லேன் பார்த்தீங்களா, யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, இந்த 7 புத்தகங்களும் இந்த நாட்களில் நமக்கு பொதுவாக எழுதப்பட்ட நிருபமாக இருக்கிறது. நம்ம எல்லாத்துக்கும் சொல்லப்பட்ட இந்த வசனம் 9 புக்கு பவுல் எழுதுறாரு. இது சபைக்கு எழுதுறாரு. சபையில ஒழுங்குகளை குறித்து அவர் எழுதுறாரு. இது சபை நிருபங்களாக சொல்லப்படுகிறது. இவை யாவன பார்த்தீங்கன்னா ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலேசையர், தெசலோனிக்கேயர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், ரோமர் முதல் 2 தெசலோனிக்கேயர் வரை சபைகளுக்காக எழுதப்பட்டது. 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தனி மனிதனுக்கு எழுதப்பட்ட நிருபமாக நம்ம பார்க்கிறோம். அடுத்து ஊழியம் செய்கிறவர்களுக்கு, போதகர்களுக்கு எழுதப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் 3 நிருபத்தை எழுதுகிறார். 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரர் இல்லை ஊழியம் செய்பவர்களுக்கு முக்கியமாக பிரயோஜனமாக இருக்கிறது. இப்படி பல சிறப்புகளை கொண்ட பரிசுத்த வேதாகமம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எனவே உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக வேதத்தை வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் இன்னும் வரக்கூடிய நாட்களில் உங்களோடு அதிகமாக பேசுவாராக. ஆமென்.